அனுவே வந்து இப்படிதான் பொண்ணு கேட்டாவன், முடியாதுன்னு சொன்னோடனே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாவன். இப்ப என்னடான ஜெனிய பொண்ணு கேட்டு வந்திருக்காவன். இதெல்லாம் எதுக்கு பண்றான்னு எனக்கு தெரியாதோ. என் வீட்டுல இருக்க பணம் மொத்தமா அவ வீட்டுக்கு போனோன்னு நினைப்பு. அதனால தானே பொண்ணு கேட்டு கேட்டு வரவன். இதெல்லாம் அவளோட ஐடியாவா தான் இருக்கும். இந்த சரோஜா கிட்ட இத்தனை நாள் இவ்வளவு பணம் இருந்துச்சோ, எல்லாத்துக்கும் காரணம் என் மகன் அனுதான். அவ அங்க போனதுனால தான் பிசினஸ் ஐடியா கொடுத்துருக்கா. அதனால தானே அந்த சரோஜாக்கு பணம் வந்திருக்கு. இல்லன்னா அவட்ட பணம் வருமா? பிச்சைக்காரி மாதிரி இருந்தா ஒரு ஓட்டு வீட்டுல, இப்போ பெரிய மாளிகை கட்டிட்டாள மாளிகை. அதனால என் ரெண்டாவது மகளையும் கேட்க ஆள் அனுப்பி விட்டுருக்கா. அவளுக்கு இதே ஒரு வேலையா போச்சு. அவ வீட்டுக்கு என்னதான் பணம் இருந்தாலும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன். அவகிட்ட எல்லாம் பணம் ஒரு நாள் தங்கிக்கிடாது. இப்ப வேணா இருக்க மாதிரி தெரியும், என்னைக்கு அது நிலைச்சிருக்க போறது கிடையாது. அவ வீட்டுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா என்னால கஷ்டம் தான் படணும். இவளையும் கட்டி கொடுத்தா மொத்த சொத்தை நம்ம வீட்டுக்கு வரோன்னு அவளோட ஐடியா. அதுக்காக தானே அந்த பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்கா. ஒரு பைசா கூட அவன் வீட்டுக்கு போவாது. யாருவா அனுவ என்ன அவனுக்கு நானா கல்யாணம் பண்ணி வச்சேன்? எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மொத்த சொத்தம் என் ரெண்டாவது மகளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். அவ என் சொல்லு கேட்டு நான் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போவா. என் மான மரியாதையை காப்பாத்த போறவளும் அவதான். அவளுக்கு தான் என்னோட எல்லா சொத்தம். இதுக்கு மேலே நான் தாமதிச்சுட்டு இருந்தேன். இவ மனசைய மாத்தி அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கே அந்த ராசாத்தி வந்து கேட்டுச்சு. அப்பவே சரின்னு சொல்லியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் பொண்ணு கேட்டு எல்லாரும் வீடு தேடி வராவ. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க கூடாது. என் மகளுக்கும் அந்த பையனுக்கும் உடனே பேசி முடிக்கணும். அந்த ராசாத்திக்கு போன போட்டு பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிடணும். ஏமா ராணி, சாப்பிட்டியாமா? ஏமா ஒரு மாதிரி இருக்கா? ஏமா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா? ஜெனிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பாக்குறேன். அப்படியா? நல்ல விஷயம் தாம்மா. ஆனா அவளுக்கு என்ன படிப்பு முடியலையே? ஏமா, என்ன ரொம்ப நாள் இல்ல, 2 மாசம் தான் இருக்கு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு கல்யாணம். அதனால கல்யாண வேலை இப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவில வீட்டுக்கு வர சொல்ல போறேன். ஏற்கனவே 2 வருஷமா ஜெனியை கேட்டுக்கிட்டு இருக்காவ. நான் தான் அவியலை இத்தனை நாளா காத்திருக்க வச்சிருந்தேன். இப்பயும் கேட்டாவ. அதனால இதுதான் சரியான டைம். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். சரிம்மா ராணி. நானும் என் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா அனு கல்யாணத்தை பார்க்க முடியல. ஜெனி கல்யாணத்தை அதே நாங்க சந்தோஷமா பாக்குறோம்மா. நீ தாராளமா அவளை கட்டி கொடு. ஆனா மாப்பிள்ள மட்டும் நல்ல பையனா இருக்கணும். அனு புருஷன் மாதிரி நல்ல பையனா பாருமா. என்னது அனு புருஷனா? அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லம்மா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பையன் நல்ல பையனா. அதாம்மா சொன்னேன், அவனை மாதிரி ஒரு பையனை பாருமா. நீ உன் மகளுக்கு ஒரு பவுன் கூட தங்கம் போட்டு அனுப்பல. ஏன் ஒரு 10 ரூபா காசு கூட கொடுக்கல. அப்படி இருந்தோம் அவளை நல்லா பாத்துக்கிட்டான் பாத்தியா? அது மட்டும் இல்ல, இப்ப இவ்வளவு வசதி வேற வந்துட்டு அவனுக்கு. உன் மகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கானா? நல்லா பாத்துக்கிட்டியான்னு கேள்விப்பட்டேம்மா. இப்படி ஒரு பையன் கிடைக்க உன் மக கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது? அது அனுப்புல போன் போட்டு அடிக்கடி சொல்லுவாமா. அப்போ நான் மட்டும் தான் பொல்லாத வந்த வீட்டுல எனக்கு தெரியாம எல்லாரும் கூடி குமிஞ்சு பேசிக்கிட்டா இருக்கிய? இல்லம்மா, பிள்ளை போன் போடும்போது எப்படிமா பேச மாட்டேன்னு சொல்ல முடியும்? சின்ன பிள்ளையில இருந்து அவளை நான் தான் வளர்த்திருக்கேன். எனக்கு பாசம் இல்லாம போயிருமாமா. அதாம்மா போன் போடும் போதெல்லாம் எடுத்து பேசுவேன். நான்லாம் போட்டு பேச மாட்டேன். போதுமா போதும். சும்மா என்கிட்ட யாரும் நடிக்காண்டா. நான் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்திருக்கிய. உங்களுக்கு பேத்தி பாசம் அந்த அளவுக்கு இழுத்துட்டு பெத்த பிள்ளைனா உங்களுக்கு பொல்லாதவ, அப்படித்தானே? சீச்சி, இல்லம்மா, அவ சின்ன பிள்ளை. அவட்ட போய் எல்லாரும் கோவப்பட்டு இருந்தா அவ கஷ்டப்படுவாள்ல. இங்க பாருங்கம்மா, அவதான் நம்மள கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கா. அவளால நான் பட்டிருக்க கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிய. எனக்கு இதெல்லாம் சரியா தெரியல சொல்லிட்டேன். ராணி, அதுக்காக அவட்ட பேசாமலேவாமா இருக்க முடியும்? நீ கூட பால் காய்ப்புல போய் பேசிட்டு வந்தான்னு கேள்விப்பட்டேன். ஓஹோ, அதையும் சொல்லிட்டால உங்ககிட்ட? சொன்னம்மா, அம்மா வந்திருந்தாங்க, என் கூட பேசினாங்கன்னு சொன்னா. நான் அந்த பால் காய்ப்புக்கு போனதே அந்த வீட்டை பாக்குறதுக்கு தான். நான் ஒன்னும் பாசத்துல உங்க பேத்தியை பாக்குறதுக்காக போகல. அந்த வீட்டுல இருக்க மத்த ஆட்கள் மாதிரி தான் அவங்க பேசிட்டு வந்தேன். சரிம்மா, தான் பேசிட்டால பிறகு என்ன கோவம்? கோவம் இருக்குமா? ஓடி போன கோவம் என் மனசுல என்ன இருக்கு? நான் அதுல இருந்து வெளியே வரணும்னா என் மக 2வது உள்ளவளுக்கு ஒழுங்கா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். சரிம்மா ராணி, உன் மகளுக்கு தாராளமா கல்யாணத்தை முடிச்சு கொடு. நல்ல பையனா இருந்தா போதும். என்னது கல்யாணமா? ராணி, உங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கல்யாணம் வேற யாருக்கும் இல்ல, நம்ம ஜெனிக்கு தான். ஜெனிக்கா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இன்னும் 1 வருஷம் போட்டோன்னு. எதுக்கு என்ன 1 வருஷம் போகணுங்கிறிய? என்ன 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சா உங்க தங்கச்சி வீட்டுக்கு இவளையும் தள்ளி விட்டுலான்னு பாக்குறீங்களோ?
நீங்களும் அந்த அணு கல்யாணத்துக்கு போயிருந்தனால உங்க மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. உங்க அம்மா வந்து பொண்ணு கேட்கும்போது கலந்து பேசிட்டு சொல்லியேன்னு சொல்றியே, என்ன பேசணும் நான் இப்போ? உங்க தங்கச்சி வீட்டுக்கு இவளை அனுப்பிடலாம் நீ கனவுல கூட நினைக்காதங்க. எனக்கு அவ வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க பிடிக்கல. என் தங்கச்சி வீட்டுக்கு போய் என்ன குறைச்சல? அவ நல்லத வசதியா தானே இருக்கா. நீ தேடுற மாதிரி நல்ல மாப்பிள்ள தான் என் தங்கச்சி பயில்வலாம். போதும், உங்க தங்கச்சி மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்குலாம் என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. சரி ராணி, ஒரு வருஷம் கழிச்சு பாப்போம். எதுக்கு இப்பவே அவசரப்படுறா? சின்ன பிள்ளை தானே. நீங்க தானே அவ படிப்பு முடியற வரைக்கும் காத்துருன்னு சொன்னியே, இப்ப என்ன திரும்ப ஒரு வருஷம்? நல்ல மாப்பிள்ளையா தேடணும்ல ராணி. நான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்து வச்சிருக்கேன். என்னது, மாப்பிள்ள பாத்துட்டியா? ஆமா, மாப்பிள்ளை பார்த்தாச்சு. யார் ராணி? என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? அந்த ராசாத்தியாவிய மோயின் தான். அந்த பையனா? ஏன் அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அந்த பையனா நீ சாக்காவறியே? அந்த பையன் நல்ல பையன் தான் ராணி, ஆனா அந்த வீட்டுக்கு வேண்டாம். அதுதான் ஏன்னு கேக்கேன். அந்த ராசாத்திங்கிறவிய சரி கிடையாதுன்னு என் தங்கச்சி சொல்லியிருக்கா. அதானே, எல்லாத்தையும் அவதான் முடிவு பண்ணுவா. உங்களையும் குழப்பிட்டாளா? ராணி, என் தங்கச்சி நீ குழப்பெல்லாம் இல்ல. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவி சரி கிடையாதுன்னு. வேலை செய்யறவங்க கிட்டே எரிஞ்சு விடுவாங்களாம். அப்புறம் அந்த பையன் வேற வெளிநாட்டுக்கு போறான்னு வேற சொல்ற. வெளிநாட்டுக்கு போற மாப்பிள்ளைக்கு எதுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணும்? அவ இங்கேயே ஏதாவது பக்கத்தூர்ல இருக்கிறது தான் நல்லது. அனு உள்ளூருக்குள்ளேயே இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிள்ளைய நினைச்ச உடனே போய் பாத்துடலான்னு. ஓஹோ, இந்த சந்தோஷத்துலதான் ரெண்டாவது உள்ளவனுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னீங்களோ? நான் கேட்டு வர சொல்லல ராணி, எங்க அம்மா தான் ஆசைப்பட்டு வந்திருந்தாங்க. ஆசைப்படுவாவ, நல்லா ஆசைப்படுவாவ. இங்க பாருங்க, நம்ம ஜெனிக்கு நான் மாப்பிள்ள பாத்துட்டேன். ராசாத்தி மகன் தான் ஜெனிக்கு மாப்பிள்ள. ராணி, வெளிநாட்டு மாப்பிள்ள வேண்டாம், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உள்ளூருக்குள்ளே இருக்க மாதிரி பையனா பாரு, இல்லைன்னா பக்கத்தூர்ல பாப்போம். அதுவும் பிடிக்கலையா, சிட்டி மாதிரி இடத்துல பாப்போம். வெளிநாடு வேண்டாம் ராணி. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எதுவும் என்னால கேட்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். மூத்தவளுக்கு தான் என்னால ஒழுங்கா கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. இவ கல்யாணம் போது என் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இதுக்கு மேல அதை பத்தி நீங்க பேச வேண்டாம். சம்மந்தி வீட்டுக்காரவியில நாளைக்கே வந்து பொண்ணு பார்க்க சொல்ல போறேன். நாளைக்கே வா. ஏன்னா படிப்பே முடியல ராணி. படிப்பு முடியலனாலும் பரவாயில்ல, இந்த 2 மாசம் தானே இருக்குது. அதுக்குள்ள கல்யாண வேலைகள்லாம் நடக்கட்டும். பரீட்சை முடிஞ்ச உடனே கல்யாணம். இங்க பாரு ராணி, நீ பண்றது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அந்த வீடும் எனக்கு பிடிக்கல, அவியலையும் எனக்கு பிடிக்கல. அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதுனால எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் சொல்லிட்டேன். ராணி, மர்மம் என்ன சொல்லியாவல்லம்மா? கொஞ்சம் நீயும் அவிய பேச்சு கேட்க கூடாதம்மா. காரணம் இல்லாம மர்மம் சொல்ல மாட்டாவல்ல. காரணம் இல்லாம சொல்ல மாட்டாவன்னு எனக்கு தெரியுமா? அவியலோட காரணம் என்ன தெரியுமா? அவிய தங்கச்சியோட 2வது மகனுக்கு ஜெனிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் காரணம். என் மாமியாரும் அதுக்கு தான் திட்டம் போட்டு தெரியுது. இந்த விஷயத்துல யார் திட்டமும் பலிக்காது. நான் என்ன நினைக்கணும் அதுதான் நடக்கும். நடத்தியும் காட்டுவேன். நாளைக்கு யாரும் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல இருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வர சொல்ல போறேன், பேசி முடிக்கணும். சரி ராணி, அப்படின்னா என் தங்கச்சி வர சொல்றேன், பேசி முடிப்போம். என்னது, தங்கச்சி வர சொல்றேன் பேசி முடிப்போமா? அவ மகனுக்கு கட்டி கொடுக்க போறதுல சொன்ன பிறகு என்ன பேச்சு? ராணி, நீ அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கறத விட என் தங்கச்சி மகனுக்கே கட்டி கொடுத்துட்டு போலாம். நல்லா பாத்துக்கிடுவான். திருந்தவே மாட்டீங்களோ? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? நான் சொன்னது மாதிரி அந்த ராசாத்தி மகனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்ல போறேன், வீட்டுல எல்லாரும் இருங்க. இஷ்டம் ராணி, என்னமோ பண்ணு. என்ன அந்த ராணி போன் அடிக்கா? என்ன விஷயமா இருக்கும்? ஓஹோ, நான் போய் பேசிட்டு வந்தேன்ல, பொண்ணு பார்க்க வர சொல்ல போறாளோ? என்னன்னு கேப்போம். ஹலோ சமந்தி, என்ன சமந்தி எப்படி இருக்கே? நானே போன் அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே அடிச்சிட்டியே, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு என் வீடு தேடி வந்து கேட்டியல்ல. ஆமா சமந்தி, 2 மாசம் கழிச்சிட்டு வந்தியலே. 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்க. கல்யாணம் 2 மாசம் கழிச்சுதான். அப்படியா? நானும் அன்னைக்கு இதுதான் சொன்னேன், பொண்ணு பார்க்க வரோன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. 2 மாசம் கழிக்கட்டும், முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம் பேசலாம். நீ நான் கூட மனசு மாறிட்டே போல வேற இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியேன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லி விட்டேனே 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி பேசுவோம் நீ. ஆனா இப்பவே கல்யாண வேலையெல்லாம் பாக்கலாங்கக்காக நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்றேன். சரி சமந்தி, சரி. நீங்க எப்ப சொல்றீங்கன்னா நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆமா, எப்ப பொண்ணு பார்க்க வரணும்? நாளைக்கே வாங்கன்னு சொன்னேன்ல. நாளைக்கு தான் சமந்தி, காலையிலயா சாயங்காலமா? காலையில ஒரு 10 மணிக்கு வாங்க. அப்படியா? சரி சமந்தி. பொண்ணு மட்டும் தான் பார்க்கணுமா இல்ல பூ வச்சிரலாமா? பேசி முடிச்சிட்டு பூவை வச்சுட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நீங்க இவ்வளவு சீக்கிரமா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாளைக்கு நாங்க வார சம்மந்தி, வந்து பொண்ணை பார்த்துட்டு பூவும் வச்சிடுறோம். நிச்சயம் எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சம்மந்தி. நேரடியா கல்யாணத்தை வச்சிருவோம்.
நீங்க முதல்ல கிளம்பி வாங்க, அதுக்கு பிறகு பேசிக்கிடுவோம். பேசிட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். சரி சம்மந்தி, சரி. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. போன வச்சிட்டுமா? வைங்க. அந்த ராணியா இப்ப என்கிட்ட பேசுனது, இவ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி கல்யாணத்தை உடனே வச்சுக்கிடலாம்னு சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நான் கூட இவ அன்னைக்கு பேசுனதை பார்த்துட்டு வேற எங்கேயும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலோன்னு நினைச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. எங்களையே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மேடம் என்ன மேடம், யார் கூட பேசுனீங்க மேடம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அதுவா, என் வருங்கால சம்மந்தி கிட்ட பேசுனேன். சம்மந்தியா? ராணின்னு கேட்டுச்சு மேடம். ஆமா, அந்த ராணி தான் எனக்கு சம்மந்தி. யாரு மேடம்? மாணிக்கண்ணே வைஃபா? ஆமா ஆமா, அவியதான் மேடம். ஏற்கனவே அவிய மகள தானே உங்க மகனுக்கு கெட்ட போனியே, அந்த பிள்ளை கூட ஓடி போச்சு. அப்புறம் எப்படி? அந்த ராணிக்கு தான் ரெண்டாவது மகன் இருக்கான்ல, அவளை என் மகனுக்கு கெட்டி தரேன்னு சொல்லிட்டா. இப்பதான் போன் போட்டா. அப்படிங்களா மேடம்? ஆமா ஆமா, இதுக்காக நான் 2 வருஷம் காத்து கிடந்திருக்கேன். என்ன சொல்றீங்க மேடம்? பாரு, எல்லாம் சொன்னா புரியாது. என் மகனுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். புரியுதா? புரியுது மேடம். பொண்ணு அந்த ராணியோட மகதான். ஓகே மேடம். நாளைக்கு நாங்க குடும்பத்தோட போய் பொண்ணு பார்க்க போறோம். அப்படிங்களா மேடம்? ஆமா ஆமா, நானும் கூட வரலாங்களா மேடம்? நீ எல்லாம் ஒண்ணு வரண்டா, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். நீ போய் அந்த சமையல்காரங்கிட்ட பாயசம் பண்ண சொல்லு. சரிங்க மேடம். ஏய் சில்பா, ஒரு நிமிஷம் நில்லு. அந்த சமையல்காரி பாயசம் ஒழுங்கா பண்ண மாட்டா. நானே போய் பாயசம் பண்றேன். நீங்களா? ஆமா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நானே போய் பாயசம் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டாட போறேன். என்னது இது கொடுமை, இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது. இது மகனுக்கும் ராணி அக்கா 2வது மகளுக்கும் கல்யாணமா? அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளை வாழ்க்கை என்னாவோ? இதுவே சரியான கொடுமைகாரி. வீட்டுல வேலை செய்யறவியலையே இப்படி கொடுமைப்படுத்துது. வீட்டுக்கு வர போற மருமவளை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துமோ தெரியலையே. அந்த ராணி அக்கா ஏன் இப்படி இருக்காவ? மறுபடியும் பிள்ளைகளை இந்த வீட்டுக்கே கட்டி கொடுக்கணும்னு நினைக்காவ. இந்த விஷயத்த வீட்டுக்கு போகும்போது செல்லம்மாக்கா கிட்ட கண்டிப்பா போய் சொல்லணும். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். ஹே ஹொய்லா ஹொய்லா ஹே ஹொய்லா, ஹே ஹொய்லா ஹொய்லா ஹோ ஹொய்லா, ஓ ஹொய்லா ஹொய்லா ஹோ ஹொய்லா, ஓ ஹொய்லா ஹொய்லா ஹே ஹொய்லா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். செல்லம்மாக்கா, வாசல் பாவுக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம்னாக்கா வந்தேன். என்ன விஷயம் ஷில்பா, சொல்லு. அந்த ராசாத்தி பொம்பளை நினைச்சதை சாதிச்சிட்டுக்கா. என்ன சாதிச்சுது? ராணி அக்கா வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சது, அந்த விஷயம் தான் சாதிச்சிட்டுக்கா. என்ன ஷில்பா சொல்லியா? ஆமாக்கா, நாளைக்கு அந்த சேனி பிள்ளை இருக்குல்ல, அதான் அனுவோட தங்கச்சி, அவளை போய் பொண்ணு பார்க்க போறாவலாம். அட கடவுளே, இதுக்காக தான் மகனுக்கு 1 வருஷமா பொண்ணு பார்க்காமல கல்யாணம் முடிக்காமல இருந்துச்சு. ஆமாக்கா, அதுகிட்ட கேட்டா 2 வருஷமா இதுக்காக காத்து கிடந்தேன்னு சொல்லுது. அப்படியா? ஆமாக்கா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களா. அந்த சேனியோட போட்டோ வேணும்னு கேட்டுச்சு பத்தியலா? ஆமா, அது நடந்து எப்படியும் 1-1.5 வருஷம் இருக்குமே. ஆமாக்கா, அப்பத்துல இருந்து இது பிளான் போட்டுட்டு அந்த பிள்ளையதான் இது மகனுக்கு கட்டி வைக்கணும்னு இவ்வளவு நாளா அதுக்கு காத்து கிடந்து சாதிச்சுட்டுக்கா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாவளா? ராணியக்கா ஒத்துக்கிட்டாவளா? ஆபியதான் இன்னைக்கு போன் போட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காவ. இது என்ன கொடுமை? ஆமாக்கா, என்னன்னே தெரியல. அந்த ராசாதி பொம்பளைக்கு எல்லாம் நல்லதா நடக்குதுக்கா. சரி, அந்த வீட்டுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இந்த ராணியக்கா கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம். ஆமாக்கா, ஏன் தான் இப்படி இருக்காவனே தெரியல. இவ்வளவு பணம் வசதி அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? கீழிய பிடிச்சு குரங்கு கையில கொடுத்த மாதிரில அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்காவ. ஷில்பா, அந்த பையன் நல்ல பையனா இருக்கான்ல, அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்காவன்னு நினைக்கேன். பையன் நல்ல பையனா இருந்தா என்னக்கா, அந்த பொம்பளை சரி கிடையாதுல்ல. அது கூட மனுஷி குடும்பம் நடத்த முடியுமா? அந்த ஜேனி பிள்ளை வேற நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, நிம்மதியாவே வாழ விடாதுக்கா. அது
ஒன்னா இருந்தா தானே பிரச்சனை, தனி கொடுத்தனும் போயிருவாங்களா இருக்கும். இல்லனா ராணி அக்கா இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சிருக்க மாட்டாவ. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனியா போயிருவாங்களா இருக்கும் ஷில்பா. அதனால தான் அவிய தைரியமா கட்டி கொடுக்காவ போல. அப்படியாக்கா? இருந்தாலும் இருக்கும். எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கல.